காஞ்சனா ஒருத்தியா இவ்வளவு வேலையை பார்த்திருக்கா? ஆமாம்மா, அவளாலதான் இப்ப நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். பாவம் அத்தை, மகனுக்கு இந்த மாதிரி ஆனதை தாங்கிக்க முடியாம பேச்சு கூட வராம தவிச்சிட்டு இருக்காங்க. உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குமா, கவிதா வீட்டுக்காரர் தான் பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள எப்படி இருக்காரு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கடவுளே, இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாடகை கொண்டு வந்துருவாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரி மாப்பிள. தெய்வமே, தெய்வமே, என் வேண்டுதல நிச்சயம் நிறைவேத்துமா? அழாதீங்க சம்பந்தியம்மா, உங்க மகனுக்கு ஒண்ணும் இல்ல. கவிதா வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டீங்கல்ல, உங்க மகன் நல்லா இருக்காராம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாடகை கொண்டு வந்துருவாங்களா? ஐயோ அழாதீங்க, இது நமக்கு கடைசியா வந்த கஷ்ட காலம் நினைச்சுக்கோங்க. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். அழாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன சுத்தி இவ்வளவு நல்லவங்க இருந்தோம், அத புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டு. ஐயோ சம்பந்தியம்மா, அழாதீங்க. இந்த மாதிரி அழக்கூடாது. நீங்க எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க, நீங்க போய் இப்படி அழலாமா? 4 பேர் வந்து போற இடம் சம்பந்தியம்மா, அழாதீங்க. உங்க மகன் தான் குணமாயிட்டார்ல, அழாதீங்க. ஐயோ சம்பந்தியம்மா, அழாதீங்க. அந்த காஞ்சனாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா அவளை நிமித்திடலாம். மானம் கேட்டவ, கடங்காரி என் சின்ன மக சங்கரிய கடத்திட்டு போயிருக்கா. எல்லாத்துக்கும் மேல என் மாப்பிளைய கத்தியால குத்தி இருக்கா. என் மக மனோகரிய வச்சு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சம்பந்திமா, இது காஞ்சனா மட்டும் தனியா பண்ணல, தங்கதுரையும் சேர்ந்து பண்ணிருக்காமா. இதுதானே அத்தை சொல்ல வந்தீங்க? அவனையும் சேர்த்து வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. பல நேரங்கள்ல உண்மையை சொல்றது நல்லது, சில நேரங்கள்ல உண்மையை மறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியா இருங்க அத்தை. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா, செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.